நீங்க பாத்துருக்கிறது ஹிடன் அனிமே சேனல் தான். ஸோ மறக்காம பாருங்க, முக்கியமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க போடுற ஒவ்வொரு லைக் அண்ட் கமெண்ட் எனக்கு மோட்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நீங்களே மறக்காம அதை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன், நம்பிட்டு இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சரி, ஓகே, இந்த சீரீஸ்ல இந்த எபிசோட்ல உங்களுக்கு எந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சோ அந்த சீனை மறக்காம கமெண்ட்ல டைம் ஸ்டாப் மென்ஷன் பண்ணீங்கன்னா அதுவுமே எங்களுமே தெரிய ஆரம்பிக்கும் என்ன சீன் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் ரெண்டு பேருமே அந்த மாமுட்டா அப்படின்னு சொல்லிட்டு கிங்டம் குள்ளே வந்திருப்பாங்க. அப்ப கிங்டம் குள்ள வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, என்ட்ரன்ஸே பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்கு, இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எப்படிதான் வைக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா பாருங்க. அதுதான் ஹியூமன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோமே சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் என்ன கேட்கறாங்க, இங்க பாரு, இந்த இடத்துலயுமே எல்லாருமே கொல்ல போறியா, மாஸ் மட்டும் பண்ணிடாது, இது ரொம்பவே பெரிய சிட்டியா இருக்கு, சப்போஸ் இப்ப நீ கொண்டுட்டேன்னா அப்புறம் எல்லாருமே வெப்பனை தூக்கிட்டு வந்துருவாங்க, சோல்ஜர் அது இருப்பாங்க, சோ இந்த இடத்துல கொல்ல வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பட் நம்ம ஹீரோ கண்டுக்காம என்னமா சொன்ன அப்படின்ற மாதிரி கேட்கறான் பாருங்க. என்னமா சொன்னா, சரி ஓகே ராக் பேப்பர் சிஸ்டர் விளாடாம அப்படின்னு கேட்கறா பாருங்க. ராக் பேப்பர் சிஸ்டர் விளாடாம இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே கத்திட்டு இருக்கா பாருங்க. அப்போ ஹீரோயின் கியூட்டா வந்து ஸ்மைல வச்சுக்கிட்டு கேட்டுட்டு இருக்கா, இங்க பாரு கொஞ்சம் அமைதியா இருக்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோமே சொல்லிட்டு இருக்கா. இங்க பாரு, அது ரொம்பவே பாப்புலரான கேம், எவ்வளவு பெரிய பாப்புலரான கேம் தெரியுமா, ஆனா போர் அடிக்குமா அதுதான் விளாடுவேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஸோ அப்படியே பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் தாண்டி வந்துட்டாங்க பாருங்க. என்ட்ரன்ஸ் தாண்டி வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோமே சுத்தி சுத்தி பாக்குறான். பட் இந்த இடத்துல ஒரு மனுஷன் இருந்ததுக்கான அடையாளமே தெரியலன்னு சொல்லலாம். அண்ட் இந்த சிட்டியே பாக்குறதுக்கு ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. இந்த இதை நான் போஸ்ட் பண்ணும்போது எனக்கு வயலேஷன் எதுவும் வராம இருந்தா பரவாயில்ல. அப்போ ஹீரோமே என்ன சொல்லிட்டு இருக்கான், எங்க போனாலும் இந்த மாதிரி ஒரு அழிஞ்சு போன இடமா தான் இருக்கு, எவ்வளவுதான் இந்த ஹியூமன்ஸ் அழிச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதோட பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல யாரோ ஒரு பொண்ணு வந்து படுத்து இருக்க மாதிரி இருக்கு. கொஞ்சம் பைக் நிப்பாட்டு அடனிஸ் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு பைக் நிப்பாட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயுமே அந்த பொண்ணுக்கு போயிட்டு என்னாச்சுங்க, எதுவும் பெரிய பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் கேட்டுட்டு இருக்கா பாருங்க. அப்போ அவங்களுமே நான் வந்து தப்பிச்சு போகணும்னு சொல்லிட்டு இருக்கா. கவலைப்படாதீங்க, நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுமே நியூரா இருக்கு பாருங்க. நம்ம ஹீரோயுமே அவளோட கோட் எடுத்து கொடுத்துட்டு இருக்கா, நீங்க ரொம்ப நல்லவளா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணுமே பாத்தீங்கன்னா திரும்பி பாக்குறா. பட் நம்ம ஹீரோ பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடா, அது வந்து பொண்ணே கிடையாது, அது ஹியூமனே கிடையாது, அது ஒரு ரோபோட்டிக் டால் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அந்த பொண்ணுமே என்ன சொல்லிட்டு இருக்கா, நான் வந்து பிளஷர் டால், சோ என்கிட்ட பிளஷர் பண்ணா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம எனக்கு பிளஷர் பண்ணது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு இருக்கா. பத்தாவதுக்கு அந்த பொண்ணுமே என்ன சொல்லிட்டு இருக்கா, ஐ மீன் அந்த டால் என்ன சொல்லிட்டு இருக்கா, என்ன எவ்வளவுதான் சித்திரவதைப்படுத்துவீங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கா. கிட்டத்தட்ட இது ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட்டிக் டால்னே சொல்லலாம். சோ அப்போ அந்த ரோபோட்டிக் டால்மே நம்ம ஹீரோயின் அட்டாக் பண்ண வரும்போது நம்ம ஹீரோமே பாத்தீங்கன்னா அந்த ரோபோட் டாலை சுட்டு கொண்டுறான். ஆக்சுவலி சுட்டு கொன்றதுன்னா அந்த ரோபோட் டாலை செயலுக்கு வச்சிடலாம்னு சொல்லிடலாம். அப்போ ஹீரோயினுக்குமே சுத்தமா புரியல, என்ன இது, எதுக்கு இப்படி நடந்துட்டு இருக்கு, என்ன இது டிஃபரெண்டான ஒரு ரோபோட்டா இருக்கு, இந்த மாதிரி ரோபோட் எல்லாம் உண்மையிலே ஹியூமன்ஸ் தயாரிக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது ஹியூமன்ஸ் என்னனாலும் பண்ணுவாங்க, சோ அதுக்கு தான் பாத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த இடத்துல நம்ம ஹீரோயுமே பாத்தீங்கன்னா உள்ள வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கும், சோ பின்னாடி வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை பார்த்து கத்தி கிளம்பிடுறான் பாருங்க. அப்போ ஹீரோயின் மேல எந்த பதில் சொல்லலன்னு சொல்லிட்டு தெரியாம அங்கேயே முழிச்சு நின்றுட்டு இருக்கா. நம்ம ஹீரோமே உள்ள போயிட்டு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி தேடி பாக்குறான். பட் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் மேலே நம்ம ஹீரோ சொன்னதை கேட்காம அவளே மறைஞ்சு நின்று வரேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அரோனிஸ் பார்த்தா என்ன பாக்காட்டி என்ன, அரோனிஸ் ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சோ என்னை கண்டுபிடிச்சாலும் எதுவும் திட்ட மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம அப்படியே திட்ட வந்தாலும் நான் வந்து இதோட கியூட்டான ஸ்மைல் வச்சு சாரி கேட்டுவேன்னு சொல்லிட்டு இருக்கா. பட் கொஞ்சம் பிளாஷ்பேக் யோசிச்சு பாக்குறா பாருங்க. பிளாஷ்பேக்ல பாத்தீங்கன்னா நம்ம அரோனிஸ் மேனு நம்ம ஹீரோயினை அபேண்டன் பண்ணி போயிருப்பால பஞ்ச இடத்துல, சோ அந்த மாதிரி பண்ணிட்டா என்ன பண்றது அப்படின்னு மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. சரி ஓகே, அப்படியே இருந்தாலும் பரவாயில்ல, திரும்பி நம்ம சாரி கேட்டா நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்க அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா நம்ம என்ன கொல்லவா போறா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. பட் நம்ம ஹீரோனோட ஃபர்ஸ்ட் என்கவுண்டரே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவினே கழுத்தை நெரிச்சு தான் கேட்டிருப்பான். சோ நம்மள கொன்னாலும் கொன்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவினை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவினை கண்டுபிடிச்சிடறான். நீ வந்து சொல்றதை கேட்க மாட்டியா, என் வார்த்தைக்கு மரியாதை கிடையாதா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவே பாத்தீங்கன்னா உன்னை கொல்ல போறேன்ற மாதிரி கத்திட்டு இருக்கா பாருங்க. என்னது கொல்ல போறியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே அழுக ஆரம்பிக்கிறா. சரி சரி ஒண்ணு இல்ல வந்து தொலைன்னு சொல்லுவாரு. நம்ம ஹீரோவே பாத்தீங்கன்னா கூப்பிட்டு வச்சுக்கிறான். அந்த பொண்ணு என்ன சொல்லிட்டு இருக்குன்னா, பாரு நான் எங்கேயோ இருக்கிறத விட நான் உன் பக்கத்துல இருக்கிறதே ரொம்பவே சேஃபா இருக்கு, சோ எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அப்புறம் என்ன பண்றது, அப்புறம் நீ தான் ஃபீல் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சோ அதனால நம்ம ஹீரோவே பாத்தீங்கன்னா சரி ஓகே பின்னாடி என் பக்கத்துல இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பட் இருந்தாலும் லேண்ட்ல எதையும் உடச்ச மாதிரி நீங்க உடச்சிடாத அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஒரு ரூம்ல இருந்து பயங்கரமா சத்தம் வந்துட்டு இருக்கு. எதனால ஹீரோமே உள்ள போய் பாக்குறா பாருங்க. பார்த்தா ஏகப்பட்ட செக்ஸ் டால்ஸ் இருக்கு. சோ அந்த செக்ஸ் டால்ஸ் தான் செத்து போன பணத்தை மேல பண்ணிட்டு இருக்குங்க. சோ அவங்களை பொறுத்த வரைக்கும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருந்தாலுமே அவங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிளஷர் கொடுக்கணும் அப்படின்றதான் ப்ரோக்ராம் பண்ணிருப்பாங்க. சோ அந்த ப்ரோக்ராம் பண்ண மாதிரி ஹியூமனை பார்த்தாலே அந்த செக்ஸ் டால்ஸ்லயும் பிளஷர் கொடுத்துட்டு இருக்குங்க. பட் இதை பாக்குறதுக்கே ஒரு கருணை கொடூரமான காட்சியா இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த செக்ஸ் டால்ஸ்க்கே சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது இந்த வேலையேன்னு. அவங்களுமே என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, எங்களை ஏன் இந்த மாதிரி படைச்சீங்க, நாங்க என்ன தப்பு பண்ணிட்டோம் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினுக்குமே பாக்குறதுக்கே ரொம்பவே கொடுமையா இருக்கு. எனக்கு இந்த வேலையே வேணாம், எங்களை வந்து கொன்றுங்க, நாங்க வாழவே விருப்பப்படல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த டாலே பாத்தீங்கன்னா ரொம்பவுமே பரிதாபப்பட்டு நம்ம ஹீரோ கிட்ட கேக்குது. நம்ம ஹீரோமே பாத்தீங்கன்னா பரிதாபப்பட்டு கருணை கொலை பண்ணிட்டு இருக்கான். அண்ட் அதே டைம்ல பாத்தீங்கன்னா இன்னொரு இடத்துல ஒரு வேலி மாதிரி இருக்கும். அந்த வேலியில ரெண்டு குணாயிச்சு வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா பக்கத்து நேஷன்காரங்க சுசுரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேஷன் இருக்கும், அந்த நேஷன்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ அவங்களுமே பாத்தீங்கன்னா நிஞ்சா டைப்ஸ். சோ இவங்களுமே ரேடியா எம்பையருக்குள்ள என்டர் ஆகும்போது பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல காட்ஸ்ல இருக்காங்க பாருங்க. அந்த காட்ஸ் எல்லாம் போட்டு தள்ளிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இவங்களுமே இந்த காட்ஸ் எல்லாம் போட்டு தள்ளிட்டு அப்படி இருக்கிற ரேடியா எம்பையருக்குள்ள என்டர் ஆகும்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம பிச்சோட அப்ரெண்டிஸ் இருக்காங்கல்ல அரோனிஸ் அண்ட் ஹீரோயின் ரெண்டு பேருமே கடத்தறதுக்கு தான் வந்திருப்பாங்க.
இருப்பாங்க. இப்போ அந்த மாமுட்டா பிளேஸ் எல்லாம் பாக்குறாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் எங்கெல்லாம் செக்ஸ் டால்ஸ் இருக்கோ எல்லா செக்ஸ் டால்ஸையும் ஒரே இடத்துல சேர்த்து வச்சிருக்காங்க. அதோட பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ மேனு ஆப்போசிட்ல ஒரு கஃப் மாதிரி ஒன்று இருக்கு. அந்த கஃப் கண்டுபிடிக்க அந்த கஃப் உனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. ஏன்னா ஹீரோயினுமே ஸ்லேவ் கேம்ப்ல இருந்திருப்பால, அந்த ஸ்லேவ் கேம்ப்ல இந்த மாதிரி கஃப் தான் இருந்திருக்கும். சோ அப்போ ஹீரோமே என்ன சொல்லியிருக்கானா, எனக்கு தெரிஞ்சு இது வந்து ரேடியா எம்பையோட பெரிய ஃபால்ட் தான். அது மட்டும் இல்லாம ரேடியா எம்பையர் தான் அந்த மாதிரி ரோபோட் உருவாக்குனாங்க. சோ நீயுமே ஸ்லேவா இருந்திருக்கும் போது மத்த பொண்ணுங்களா இருந்திருப்பாங்க, அவங்க எல்லாம் எப்படி வந்திருப்பாங்க யார்கிட்ட கேட்டியா அப்படின்னு கேட்கும்போது அப்போ ஹீரோயின் என்ன சொல்லிட்டு இருக்கா, அவங்களோட ஹஸ்பண்ட், அவங்களோட அண்ணன், தம்பி, சோ இந்த மாதிரி மென்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, சொந்தக்காரங்களே இந்த மாதிரி பொண்ணுங்களை வித்திருக்காங்க கவர்மெண்ட் கிட்ட ஸ்லேவா மாத்துறதுக்காக. சோ அவங்களுமே எதுக்கு வித்தாங்கன்னா இந்த மாதிரி ரோபோட்டுக்காக தான் வித்திருப்பாங்க, இந்த மாதிரி பிளஷர் ரோபோட்டுக்காக. சோ இப்படிப்பட்ட ஹியூமன்ஸ் கிட்ட தான் நீ வந்து வக்காலத்து வாங்கிட்டு இருக்க. சோ இப்படிப்பட்ட ஹியூமன்ஸ் நான் வந்து கொல்றது தப்பா அப்படின்னு சொல்லி ஹீரோமே கேட்கறான் பாருங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் கிட்ட சுத்தமா பதிலே இல்லன்னு சொல்லலாம். அந்த ஹீரோமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்க உள்ள கார் பேட்டரிஸ் எல்லாம் எடுத்துட்டு அப்போ EMP வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலி எலக்ட்ரோமேக்னெட்டிக் பல்ஸ் வந்து ஹெவியா யூஸ் பண்ணனால அந்த மொத்த ரோபோட்டிக் சிஸ்டமே டேமேஜ் ஆயிரும் அப்படின்றதுனால EMP யூஸ் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு EMP அப்படின்னா ஒண்ணுமே ஐடியா கிடையாது. அந்த கடைசியில பாத்தீங்கன்னா அங்க உள்ள எல்லா ரோபோட்ஸ்மே தேங்க்ஸ்னு சொல்லிட்டு எங்களை சாகடிக்கிறதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்குங்க. அண்ட் ஃபைனலி அந்த ரோபோட்ஸ் எல்லாமே செத்து போச்சுன்னு சொல்லிடலாம். ஆக்சுவலி ரோபோட் எல்லாமே டீஆக்டிவேட் ஆயிரும் அவ்வளவுதான். பட் இருந்தாலும் இதை பாக்குறதுக்கே கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கு இந்த சீன் பாக்குறதுக்கே. அண்ட் அதே நேரத்துல ஒரு பெரிய பில்டிங்ல இருந்து ரெண்டு குனேஜ்மே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் பாக்க அப்போ பாக்குறதுக்கே அழகா இருக்கான். கிட்டத்தட்ட ஒரு 16-17 வயசு இருக்குமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான் பாருங்க. பாரு பாக்குறத மட்டும் எடை போட்டுறாத, அவன் வந்து ரொம்பவே டேஞ்சரஸான ஆளு. அவன் பின்னாடி போனவன் யாருமே இப்போதைக்கு உயிரோட இல்ல. ஏரியா எம்பையர் எவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான எம்பையர், அந்த எம்பையரை எதிர்த்துட்டு இன்னும் ஒருத்தன் உயிரோட இருக்கானா. சோ அப்பயே யோசிச்சு பார்த்துக்கோ எந்த அளவுக்கு அவன் பவர்ஃபுல், எந்த அளவுக்கு அவன் ஸ்ட்ராங்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இந்த பொண்ணுமே என்ன செய்யலாம், சரி ஓகே இவனை கடத்திட்டு போயிட்டு நம்ம எம்பரர் கிட்ட கொடுத்துருவோம், நமக்கு வந்து நல்ல வந்து காசு கிடைக்கும், அது மட்டும் இல்லாம நம்மளுமே ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ எல்லாருமே இந்த ஸ்டோரியில பாத்தீங்கன்னா நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே வந்து போயிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுங்களுமே நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்றதுக்காக மேல இருந்து குதிக்கிறாங்க பாருங்க. அந்நேரத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு ஆளுமே மேல இருந்து குதிக்கிறாரு. அது யாருன்னு பார்த்தா அந்த ஹேண்டி வச்சிருப்பான்ல, அவன் பேர் ரேபிட்னு சொல்லுவாங்க. சோ அவன் பேர் ரேபிட்னு சொல்லுவோம். அந்த ரேபிட்மே வந்துட்டு இங்க பாருங்க, அந்த விச்சோட அப்ரெண்டிஸ் என்னோட குயின் வந்து என்கிட்ட கேட்டுக்காங்க. சோ என்னோட குயினுக்காக நான் என்னாலும் பண்ணுவேன். சோ இங்க இருந்து கிளம்பிருங்க அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. பட் அந்த ரெண்டு பொண்ணுங்களுமே பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ண வருதுங்க. சோ அவங்க ரெண்டு பேரும் சண்டை வருதுன்னு சொல்லலாம். அதே டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் மேனு இறந்து போன பிச்சர்ஸ்க்காகவும் அப்புறம் இந்த டிஆக்டிவேட் ஆன ரோபோட்ஸ்க்காகவும் ரெண்டுக்குமே கல்லறையை வந்து ரெடி பண்ணிருப்பா. சோ ரெண்டுமே கல்லறையை வச்சுக்கிட்டு எனக்கு வந்து இதனால ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோமே ரொம்பவே சாரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சோ அந்த தப்பு ஃபுல்லாமே என்னோட தப்பு தான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோமே அக்செப்ட் பண்ணிக்கிறான். என்னதான் நீங்க தான் கூப்பிட்டு போயிருந்தாலும் நான் வந்து முன்னாடியே சொல்லியிருக்கலாம் சிப்ஸ் எல்லாம் இருந்தது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோமே சொல்லிட்டு இருக்கா பாருங்க. அந்நேரத்துல பாத்தீங்கன்னா இல்ல அதெல்லாம் உன் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே சமாதானப்படுத்திட்டு இருக்கா. இல்ல அது ஏன் தப்பு தான். அது மட்டும் இல்லாம நான் உங்ககிட்ட முக்கியமான கேட்கணும், என்னாலதான் உன்னோட விச்சஸ் எல்லாருமே அழிஞ்சாங்க. கிட்டத்தட்ட உன் ஃபேமிலி மாதிரி அவங்க எல்லாருமே செத்து போயிட்டாங்க. அதுக்கு நான் தான் காரணம். பட் இருந்தாலும் நீ எதுக்கு என் கூட இன்னும் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான் பாருங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் என்ன சொல்லிட்டு இருக்கானா, இங்க பாரு நீ நானும் ஒண்ணு, அது மட்டும் இல்லாம நீ நானும் ஒண்ணுன்றதுனாலதான் இந்த பிளஷி டாலுமே நான் வந்து ரெடி பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கா பாருங்க. ஏமா அந்த டாலை தூக்கி குப்பையில போடுவான்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான் பாருங்க. அப்போ நம்ம ஹீரோயினுமே உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறேன். என்னன்னு பார்த்தா ஒன்ன வச்சு அந்த விச்சஸ் எல்லாருமே க்ளோயே உயிரோட கொண்டு பார்த்தாங்க. அப்படியே உயிரோட கொண்டு வந்ததுக்கு அப்புறம் உன்னை கொன்னாலும் கொண்டிருப்பாங்க. சோ நாங்களுமே உன்னை ஏமாத்திட்டு தான் இருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ நீ பண்ணது தப்பு இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பட் நான் என்ன நடந்தாலும் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணுமே சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோமே பாத்தீங்கன்னா அதெல்லாம் கண்டுக்காத மாதிரி இங்க பாரு அந்த பிளஷி டாலை தூக்கி குப்பையில போறியா, பாக்குறதுக்கு கன்றாவியா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் பாருங்க. என்னது கன்றாவியா இருக்கா, எனக்கு இந்த ரொம்ப பிடிச்சிருக்கு, உலகத்துல இதை விட கியூட்டா வேற எதுவுமே இருக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கான். கியூட்டா இருக்கா, கொல்ல போறேன் பாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே சொல்லிட்டு இருக்கான் பாருங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட மோட்டார் சைக்கிள்ல அந்த ரேபிட்மே உட்காந்துட்டு என்ன சொல்லிட்டு இருக்கானா, பாக்குறதுக்கு ரொம்பவே பொறாமையா இருக்கு, இந்த மாதிரி ஒரு லவ்வி கப்புள்ஸ் நான் வந்து பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். சோ இந்த மாதிரி லவ் எனக்குமே தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு இருக்கான். பத்தாவது குறைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கானா, அந்த பைக் இருக்குல்ல சுக்கு நூறா உடச்சிடலாம்னு சொல்லிடலாம் அவனோட ஹேண்ட் மிஷின்ல வச்சுக்கிட்டு. அண்ட் அவனோட கையில வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட சண்டை போடுறதுக்கு ரெண்டு குணவீச்சு இருப்பாங்கல்ல, அவங்களோட தலையுமே வச்சிருக்கான். சரி ஓகே நான் ரேடியா பேர்ல வந்திருக்கேன், நான் ரொம்பவே முக்கியமான ஆளு, அது மட்டும் இல்லாம எனக்கு உங்க ரெண்டு பேரோட தலையும் தேவைப்படுது, சோ ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான் பாருங்க. அந்த இடத்துல ஹீரோ மேல சொல்லியிருக்கான், இதுக்கு தான்டா காத்துக்கிட்டு இருந்தேன், இப்போ ஆடு வசமா வந்து மாறி இருக்கு, சோ இப்பயே வந்து வெட்டுறேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோமே பாத்தீங்கன்னா அவனோட குயில எடுக்க ஆரம்பிச்சிட்டான். சோ அதோட பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த எபிசோட் இருக்கு. சோ நெக்ஸ்ட் எபிசோட் பார்ப்போம், மறக்காம பாருங்க. அது மட்டும் இல்லாம நீங்க போற ஒவ்வொரு லைக் கமெண்ட் மோட்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கு. சோ மறக்காம அதுமே பண்ணுங்கன்னு நினைக்கிறேன், நம்பிட்டு இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.